அனைவருக்கும் வணக்கம். இன்றைய குழு ஆய்வு வந்தவங்க அனைவரையும் நான் வரவேற்கிறேன். முதலாவதாக அனைவருமே நமது அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்கி அனைத்து நவகிரகங்களையும் வணங்கி நமது குருநாதரையும் வணங்கிக் கொள்ளுங்கள். நானும் அதுபோல் வணங்கி ஜாதக ஆய்வை நாம் ஆரம்பிக்கலாம். முதலாவதாக இந்த ஜாதகத்திற்கு பலன் எடுத்தவர்கள் வரிசையாக கொள்ளுங்கள். பேசினா கூட விடுவோம். சிறிது நேரம் நமது தாமதம் செய்வது சில பேர் உள்ளே வருவதற்காக நானும் தாமதித்துக் கொண்டிருக்கிறேன். ஹேண்ட்ரைஸ் இருவர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்திருக்கிறார்கள். மேலும் ஜாதகத்திற்கு பலன் சொல்லுபவர்கள் ஹேண்ட்ரைஸ் செய்து கொள்ளுங்கள். சார் வணக்கம் சார். வாய்ஸ் ஒன்றும் கேட்கலீங்க சார். இல்ல சார், ஹேண்ட் ரைஸ் வந்து நீங்க 2 பேர் தான் பண்ணிருக்காங்க. சரவணன் சார் சொல்ல முடியுங்க சார், நான் அடுத்து கூட சொல்றேன். சரிங்க சார். ஜோதி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். முதல்ல அவங்க சொல்லட்டும் சார். மேடம், ஜோதி மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. இந்த ஜாதகத்துக்கு நீங்க பலன் கொடுங்கம்மா. ஓம் நமச்சிவாய வாங்க. குட் ஈவினிங் சார். வணக்கம் என்னோட ஜோதிட குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும். இந்த ஜாதகி பிறந்தது 28/10/2006 at 11:35 PM திருநெல்வேலியில பிறந்த பெண் ஜாதகரா இருக்கிறாங்க. லக்னம் பாத்தீங்கன்னா கடக லக்னம், ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசியா இருக்கிறாங்க. லக்னாதிபதிய சந்திர பகவான் வந்து 6ஆம் இடத்துல போய் இருக்கிறாங்க. லக்னத்துல அதாவது மாரக அட்டமாதிபதியாகிய சனி பகவான் லக்னத்துல இருக்கிறாங்க. ஆனால் குரு பார்வையில இருக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, கல்வி நிலை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அந்த கேது பகவானுக்கு எந்த சுபரோட பார்வை எதுவும் கிடையாது. ஆனா அந்த இடத்து அதிபதியான சூரியன் வந்து சுக்கிரனோட இணைஞ்சுதான் இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இருக்கிறாங்க. 9ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல புதனோட இணைஞ்சு பங்கமின்றி தான் இருக்கிறாங்க. 11ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல
தன்னோட பலத்தை வந்து சூரியன்ட்டையும் செவ்வாய்ட்டையும் இது பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நல்லா பாருங்க, அதாவது ஆரம்பத்துல இந்த ஜாதகிக்கு வந்து படிப்புல வந்து ஒரு தடை இருந்தாலும் மேலோங்கி வந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னா 5ஆம் இடத்துல குரு புதன் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கல்விக்கு காரகிரகங்கள். ரெண்டுமே பாத்தீங்கன்னா பங்கமின்றி நல்ல 5ஆம் இடத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால ஜாதகி வந்து படிச்சு மேல வந்திருப்பாங்க. அது அநேகமாக குரு காரகத்துவமாகவும் புதன் காரகத்துவமான படிப்புகளை படிச்சு இருப்பாங்க. சனி பகவான் வேற பாத்தீங்கன்னா குருவோட பார்வையில பிளஸ் குருவோட வீட்டுல நவாம்சத்துல இருக்கிறாங்க. செவ்வாயும் அதே மாதிரிதான். சந்திரன் வந்து சார் கேட்டிருக்கிறாங்க அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதான்னு கேட்டிருக்கிறாங்க. அரசு வேலை கிடைக்குன்னு சொன்னா சிம்மமும் சிம்மாதிபதியும் நல்லா இருக்கணும். இங்க பாருங்க, சிம்மத்துல வந்து கேது அமர்ந்து சிம்மம் கெட்டு போயிருச்சு. சிம்மாதிபதியா சூரியன் வந்து சுக்கிரன் நினைவுல இருக்கிறாங்க. ஆனா இங்க சிம்மம் பலப்படணுமே. நடக்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்குது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைக்கு வந்து சான்ஸ் கிடையாது. ஆனா ஜாதகி கடக லக்கணமாகி லக்னாதிபதி ஆகிய சந்திரன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அடிமை வேலை. ஆனா நல்ல என்ன கொஞ்சம் வளர்ப்பிறை சந்திரனாத்தான் இருக்கிறாங்க. அப்ப நல்ல ஒரு வேலையில இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு. குருவும் புதனும் வேற தனது 7ஆம் இடமா 11ஆம் பாவத்தை பாக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சூரியன் அவங்க வந்து 10ஆம் இடத்தை பாக்குறாங்க. அப்ப 10, 11 பாத்தீங்கன்னா நல்ல பலமாயிருச்சு. அப்ப வந்து ஜாதகி வந்து ஒண்ணு அடிமை ஜீவனத்துல ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும். அது பிற்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழிலையும் இந்த ஜாதகி வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா அதுக்கு இப்ப நடக்கிறது பாத்தீங்கன்னா செவ்வாதசை நடந்துகிட்டு இருக்குது. செவ்வாதசை சுக்கிரன் நினைவுனால நல்ல பலம் பெற்று இருக்கிறாங்க. அதுக்கடுத்து செவ்வாய்க்கு அடுத்து வரப்போறது ராகு தசை. இந்த ராகு திசையும் பாத்தீங்கன்னா குருவோட இணைவுலதான் வர்றாங்க. ஏன்னா ராகு வந்து 29 டிகிரியில உட்கார்ந்துருக்குறாங்க. குரு வந்து 5ஆம் பார்வையா மீனத்தை பார்த்தாலும் அப்ப அந்த ராகு மேலையும் குருவோட பார்வைப்படுது. ராகுக்கு அடுத்து குரு தசையும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அதுக்கடுத்து சனி தசை, அதுவும் குருவோட பார்வையில. அப்ப வந்து அதுக்கடுத்து வர தசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல திசைகளா இருக்குது. அப்ப ஜாதகி வந்து பொருளாதாரத்துல மேலோங்கி வரக்கூடிய ஜாதகி. அதுக்கடுத்து சார் கேட்டிருக்கிறாங்க இவருக்கு திருமண வாழ்க்கை மற்றும் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. திருமண வாழ்க்கைக்கு வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு வாங்க. 7ஆம் இடத்துல சனியோட பார்வையே விழுகுது. பிளஸ் அந்த 7ஆம் இடத்து மகர அதிபதியான சனி பகவான் வந்து லக்னத்துல இருக்கிறாங்க, குருவோட பார்வையில இருக்கிறாங்க. அப்ப வந்து ஜாதகிக்கு வந்து கொஞ்சம் மேரேஜ் லேட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட ப்ரெடிக்ஷனா இருக்கும். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா நல்ல கணவர் தான் வருவாங்க. ஏன்னா குருவோட பார்வை வந்துடும். அதே மாதிரி பொருளாதாரம் அந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜாதகி வந்து மேல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டேன் சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா. அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறவங்க வந்து சுபஸ்ரீ மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா. ஹலோ, கேக்குதுங்களா? சுபா மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா. நீங்க ஹேண்ட் ரைஸ் சொல்றீங்களா? சார் நான் பேசுறது கேக்குதா? நான் சொல்லலாமா சார்? சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார். ஜாதகர் வந்து கடக லக்னம், லக்னத்திலே மாந்தி சனி பகவான் இருக்காரு. லக்னாதிபதியான சந்திர பகவான் வந்து 6ல இருக்காரு, தனுசு மனையில இருக்காரு. இங்க வந்து தனுசு கடகமும் திரிசூன்யமாயிருக்கு. இப்போ வந்து கேட்டது வந்து 3 கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதல்ல இவங்க என்ன படிச்சிருப்பாங்கன்னு. முதன்மை பலம் பாத்தீங்கன்னா குருவுடன் இணைந்த புதன் இருக்கு, சுக்கிரனுடன் இணைந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கு. குரு வந்து சனி பகவானையும் வந்து டிகிரி வைஸ் அவரோட பார்வையாலையும் வச்சிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு நடக்கிறதோ செவ்வாய் தசா. இதை வச்சு பார்க்கும்போது இவங்க பிஎஸ்சி, பிஏ, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிச்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கேள்வி, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, அரசு வேலை கிடைக்குமான்னு. சிம்ம மனையில கேது பகவான் இருந்தாலும் சூரியன் நீசமா இருந்தாலுமே 10ஆம் இடத்திற்கு
சூரியனோட தொடர்பு வருது. அந்த 10ஆம் இடத்து அதிபதியோடையும் செவ்வாயோடையும் சூரியன் இருக்கிறதுனால, அந்த 10ஆம் மனையும் சூரியன் பார்க்கறதுனால, இவருக்கு அதிக எஃபோர்ட் போட்டு இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி, இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்னு. 2ஆம் அதிபதி ஆன சூரியன் 4ல நீசமா இருக்காரு. லக்னத்திலே சனி பகவான் இருக்காரு, மாந்தியோட இருக்காரு. இது அவர் வந்து 7ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அடுத்து 7ஆம் அதிபதியான சனி பகவானும் லக்னத்துல உட்கார்ந்து ஆனா மாந்தியோட உட்கார்ந்து இருக்காரு, நிஷ்பலத்துல இருக்காரு. இது இவருக்கு தாமதமா திருமணம் பண்றது நல்லதா இருக்கும். சீக்கிரம் இவங்க மேரேஜ் பண்ணக்கூடாது. ஒரு இப்ப இவங்களுக்கு வயசு வந்து ஒரு நிமிஷம் சார், வயசு இவங்களுக்கு வந்து 18 வயசு தான் ஆகுது. ஒரு 27 வயசு மேல இவங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும் சார் திருமண வாழ்க்கை. நன்றி சார். நன்றிங்கம்மா, நல்லா சொல்லியிருக்கீங்கம்மா. ஜாதகம் கொடுத்தவங்களும் இருக்காங்க, நம்ம அவங்கள கடைசியா கேட்டுக்கலாம்மா. சார் கணேசன் ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா. ஐயா இருக்கீங்களாங்கய்யா? கணேசன் ஐயா, ஐயா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சொல்லவா ஐயா? இருக்கிறேன் ஐயா, சொல்லவா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடுத்திருக்கிற இந்த சாதகம் வந்து 28/10/2006 11:35 PM திருநெல்வேலியில பிறந்திருக்கிற பெண் சாதகம். இந்த சாதகியினுடைய லக்கணம்னு பார்த்தா கடக லக்கணம், ராசி தனுசு ராசி, நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். சன்னகாலம் இருப்பு தசை இன்னைய தேதிக்கு பார்த்தோம்னா சூரிய தசை 5 வருடம் 10 மாதம் 9 நாள் இருந்திருக்கு. இன்றைய தேதி பிரகாரம் இவருக்கு வயதுன்னு பாக்குறப்ப 18 வயது 10 மாதம் 26 நாள் ஆகும். இந்த சாதகருடைய கல்வியை கேட்டிருக்கீங்க. இந்த சாதகரின் ஆரம்ப கல்வியை குறிக்கும் 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்தில் நீச்சம். எனவே இந்த சாதகர் ஆரம்ப நிலை கல்வி தடை தாமதங்கள் ஏற்பட்டு பின்னர் நிவர்த்தியாயிருக்கும். உயர் படிப்பை குறிக்கும் 4-11 என்ற இரு ஆதிபத்தியத்தை கொண்ட சுக்கிரன் நன்மனையில் சூரியனிடம் அஸ்தங்கமாகி அஸ்தங்கள் இந்த செவ்வாயுடன் கூடி இருப்பது உயர் படிப்பு நன்றாக இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. இந்த சாதகையின் பட்ட படிப்பை குறிக்கக்கூடிய 9ஆம் இடத்து அதிபதி குரு 5ஆம் இடத்தில் பொதுவுடன் 0 டிகிரியில் இருப்பது தன் 4ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் சூரியன் சுக்கிரன் ஆகியவளை தொடர்பு படுத்துவதால் துணை மருத்துவப்படுத்துவோ அல்லது நர்சிங்கோ படித்து பட்டம் பெற்றிருக்க வாய்ப்பு உண்டு. அத்துடன் சூரியனின் காரகத்துறையான எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் ஏதாவது ஒரு துறையிலையும் பட்டம் பெற்றிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்து அரசு வேலைன்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகியின் வேலையை குறிக்கும் 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்தில் சந்திரன் வல்லற்புரை மற்றும் வர்க்கோத்தம நிலையில் சுகத்துவம் பெறுகிறார். 6ஆம் இடத்து அதிபதி புதனுடன் சேர்ந்து 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பது அரசு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. நடப்பு சவாதசை சூரிய புத்தி காலகட்டத்தில் அரசு வேலை கிடைக்கும். அடுத்து திருமணம்னு கேட்டிருக்கீங்க. இந்த சாதகியின் திருமணத்தை குறிக்கும் 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் தன் எதிரியின் வீடான லக்னத்தில் கடகமனையில் இருப்பது திருமணத்தில் தாமதத்தை கொடுக்கும். இந்த சாதகியின் கலத்திரத்தை குறிக்கும் சுக்கிரன் இந்த சாதகிக்கு பாதகாதிபதியாக வருவதாலும் இந்த சுக்கிரனாகப்பட்டவர் சூரியனிடம் அஸ்தங்கமாகி 4ஆம் இடமான தன் மனையிலேயே ஆட்சி பெற்று இருப்பது இவருக்கு தாமத திருமணமே ஆகும் என்பதை காட்டுகிறது. அத்துடன் 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் உச்சம் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் ராகு தடை தாமத திருமணம் உறுதி செய்கிறது. அடுத்து எதிர்காலம் எப்படின்னு கேட்டிருக்கீங்க. திருமணத்திற்கு பிறகு இந்த சாதகியின் எதிர்காலம் என்ற வகையில் லக்னாதிபதி வளர்ப்படை சந்திரன் 6ஆம் இடத்தில் வர்க்கோத்தம நிலையில் இருப்பதும் அதிர்ஷ்ட கொடுக்கும் 8ஆம் இடத்தில் ராகு உத்தரன் வம்சத்தில் இருப்பதும் முன் பொருளை கொடுக்கும் போது 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சிறப்புற அமைந்திருப்பது இவரது பிற்கால வாழ்க்கை மென்மேலும் வளர்ச்சி உடையதாக இருக்கும். சுகம் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, நல்லா சொல்லியிருக்கீங்க ஐயா. நன்றி. அடுத்தது வந்து சார் சரவணன் சார் சார் சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். குருவே சரணம். குழுவில் உள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம், தாய் தந்தையரை வணங்கி நவகிரகங்களை வணங்கி இந்த ஜாதக ஆய்வினை செய்வோம். இந்த ஜாதிக்கு ஒரு பெண்
28/10/2006 மாலை 11:35 மணி அளவில் பிறந்த ஒரு பெண் ஜாதகர். இவர் பிறந்தது கடக லக்னம். இவருடைய ராசி தனுசு ராசி. நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் வர்க்கோத்தம பாதம் பெற்று புஷ்கர நவம்சமும் பெற்று சந்திரன் அமர்ந்துள்ளார். லக்ன பாதம் பார்க்கும்போது லக்ன பாதம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கு. லக்ன புள்ளி 3 டிகிரி 13 கலை அளவில் இருப்பதால் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலே குருவின் நட்சத்திர பாதம் பெற்று லக்ன பாதம் வர்க்கோத்தமத்தில் இருக்கிறது. லக்ன பாதாதிபதியான குரு பகவான் இந்த லக்னத்திற்கு 9ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாகவும் இருந்து லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிலே திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறார். லக்ன பாதாதிபதி அவருடைய சொந்த நட்சத்திரத்திலே விசாகம் 4ஆம் பாதத்திலே புஷ்கர நவம்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். நவம்சத்திலே உச்சம் பெறும் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இப்படியாக லக்ன பாதம் பலம் பெற்று லக்ன பாதாதிபதியும் பலமாக உள்ளார். லக்னாதிபதியின் நிலையை பார்க்கும்போது லக்னாதிபதியான சந்திரன் லக்னத்திற்கு 6ஆம் இடமான தனுசு மணியில் அமர்ந்தாலும் அவர் வர்க்கோத்தம பாதம் பெற்று சூரியனுடைய நட்சத்திரத்திலும் புஷ்கர நவம்சத்திலும் மிகவும் நல்ல முறையில் அமர்ந்திருக்கிறார். லக்னத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த சரலக்னத்திற்கு 7 மாரகாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருந்தாலும் சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் சனி பகவான் லக்னத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பில்லை என்றாலும் கூட அதற்கு ஈடாக குரு பகவான் திரிகோணத்தில் அமர்ந்து 5ஆம் இடத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கிறார். இப்படியாக லக்னத்தை குரு பார்ப்பது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே சமயம் அந்த பார்க்கக்கூடிய குரு பகவானும் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்து அவர் 9ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார். 6ஆம் வீட்டிற்கு 12இல் மறைந்து 5ஆம் இடத்தில் திரிகோண பாவத்தில் இருந்து லக்னத்தை பார்ப்பது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு. லக்னம் சுபபலத்தை பெறுகிறது. லக்னாதிபதியானவரும் குருவின் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். இப்படியாக இவரின் குணநலன்களை பார்க்கும்போது இவர் நல்ல மதிக்கத்தக்க தோரணையுடைய நல்ல குணம் பெற்ற பெரியவர்களை மதிக்கக்கூடிய நல்ல ஒரு குருவின் தன்மையுடைய சுபாவத்தை கொண்ட நபராக இருப்பார். லக்னாதிபதி 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறாரு என்று பார்க்கும்போது அது குருவின் வீடாக இருக்கிறது. அதே சமயம் லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் அமரும்போது ஜாதகருக்கு எதிலும் ஒரு போட்டியிடும் தன்மை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அவர் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஒரு போட்டி தேர்விலோ அல்லது அவர் எடுக்கக்கூடிய விஷயத்திலோ மேலும் மேலும் முயன்று பார்க்க வேண்டும், போட்டியிட வேண்டும், போட்டியில சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். அதே சமயம் லக்ன பாதாதிபதி குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறார். லக்னத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அவர் 7க்கும் 8க்கும் அதிபதியாக இருப்பது சில விஷயத்தில் தானாக மூக்கை நுழைத்து இவர் செயல்படக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். ஆனாலும் கூட இங்கே பாவக அடிப்படையிலே பார்க்கும்போது லக்னம் என்பது 3 பாகையில் இருப்பதாலும் இங்கே சனி பகவான் 29 பாகையில் அமர்ந்திருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் பாவக அடிப்படையில் பார்க்கும்போது லக்னத்திலே இருந்தாலும் கூட பாவக அடிப்படையில் 2ஆம் வீட்டிற்கு செல்கிறார். அவர் லக்னத்தை பெரிதாக பாதிப்பது இல்லை. அதாவது லக்ன புள்ளிக்கு மிக தூரமாக இருப்பதால் அவர் லக்னத்தை பெரிதாக பாதிக்கப் போவதில்லை என்ற ஒரு கருத்து என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் கூட சனி பகவான் ஆகப்பட்டவர் லக்னத்தில் இருக்கிறார் என்று எடுக்கும்போது இவருக்கு சற்று எதிலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய எண்ணத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான் என்று எடுக்கலாம். இவருடைய இந்த லக்னத்தை பார்க்கும்போது கடக லக்னம் என்பது ஒரு சிறப்பான லக்னமாகும். கிரகங்கள் என்று பார்க்கும்போது 4ஆம் இடத்திலே 4ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறார் சுக்கிரன். 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் அங்கே நீசம் பெற்றாலும் கூட கேந்திரத்தில் அமர்ந்து வீடு கொடுத்த சுக்கிர பகவான் ஆட்சியாக இருப்பதால் அவர் நீச்ச பங்கத்தை ஒரு இயல்பான
நல்ல நீச்ச பங்கத்தை பெறுகிறார். நட்பு கிரகமான சூரியனும், அதாவது செவ்வாய், இங்கே இந்த லக்னத்திற்கு ராஜயோகரான 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதும், அவர் கேந்திரத்தில் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதும் இங்கே சிறப்பான அமைப்பு. 5ஆம் வீட்டிலே புதன் பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருப்பதும் ஒரு சிறப்பான நிலை. இங்கே 5, 9 பாவங்கள் மிக சிறப்பான நிலையிலே இருக்கின்றன. அதே சமயம் கல்வி நிலையை பார்க்கும்போது 4ஆம் வீட்டையும் புதன் பகவானையும் 4ஆம் அதிபதியும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இங்க 4ஆம் பாவகம் எந்த நிலையில் இருக்கிறது என்று பார்க்கும்போது 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்திலே ஆட்சி பெற்றிருக்கிறார். அவர் திக்பலமும் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடம் சுக்கிரனுக்கு திக்பலம் என்பதால் அந்த வீட்டில் அவர் திக்பலமும் அடைந்திருக்கிறார். ஆனால் அவர் சூரியனுடன் இணைந்து அஸ்தங்கம் பெற்றிருக்கிறார். அதாவது சூரியனும் சுக்கிரனும் ஒரே பாகையில் இருப்பதால் சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய வலுவை சூரியனிடம் இழந்திருக்கிறார் என்று எடுக்கலாம். இங்கே செவ்வாய் பகவானும் சூரியனுடன் அஸ்தங்கம் பெற்றிருக்கிறார். எப்படி என்றாலும் இங்கே 4ஆம் பாவக அதிபதி ஆட்சி நிலையில் இருக்கிறார். மேலும் கல்விக்கு காரகனான புதன் பகவானின் நிலையை பார்க்கும்போது புதன் பகவான் 5ஆம் வீட்டிலே திரிகோண பாவத்திலே சுபரான குருவுடன் இணைந்து குருவின் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். அப்படியாக இவருக்கு கல்வி நிலையில் பெரிதாக பாதிப்பில்லை என்று எடுக்கலாம். நல்ல கல்வி நிலை உண்டு என்பதை இந்த நிலை 4ஆம் வீட்டு அதிபதி அதாவது கல்விக்காரகன் புதனுடைய நிலையும் காட்டுகிறது. இவருக்கு படிக்கக்கூடிய வயதிலே வந்த தசைகள் என்று பார்க்கும்போது பிறந்த காலத்திலே சூரியனுடைய தசை 5 வருட காலம் நடந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து சந்திரனுடைய தசை இவருக்கு நடந்து கொண்டிருந்தது படிப்பும் காலத்திலே. சந்திரனாகப்பட்டவர் இந்த ஜாதகத்திற்கு லக்னாதிபதியாக இருந்து குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதனால் இந்த ஜாதகருக்கு படிப்பினை சந்திர தசையில் தடைப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. நல்ல படித்திருப்பார் என்று எடுக்கலாம். அதே சமயம் தற்போது இவருக்கு செவ்வாய் தசை நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய வயது என்று பார்க்கும்போது தற்போது 18 வயது நிரம்பி 19 வயது நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது இவர் படிப்பு என்று பார்க்கும்போது இவருடைய 11ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு படிப்பினை முடித்து மேற்கல்வி, அதாவது உயர்கல்வியை காலேஜ் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. பொதுவாகவே செவ்வாய் திசை என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவான் நல்ல நிலைமையிலே இருக்கிறார். கேந்திர பாவத்தில் அமர்ந்து அவர் 7ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். செவ்வாயாகப்பட்டவர் இந்த லக்னத்திற்கு மிகவும் யோகராக செயல்படக்கூடிய ஒரு கிரகமாகும். அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று பார்க்கும்போது அதிநட்பு கிரகமான சூரியனுடன் இணைந்திருக்கிறார். சுக்கிரனும் அவருக்கு பெரிதாக ஒரு பகை கிரகம் அல்ல. வீடு கொடுத்த கிரகம் என்று பார்க்கும்போது அவருக்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். இந்த தசை இவருக்கு அஸ்தங்கப்பட்டிருப்பதால் சற்று செவ்வாய் பலவீனம் அடைந்திருக்கிறார். ஆனாலும் கூட அம்சத்திலும் அவர் சந்திரனுடன் இணைந்து வளர்பிறை சந்திரனுடன் இணைந்து குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாயுடைய தசை இவருக்கு நல்ல பலனையே தர காத்திருக்கிறது. படிப்பு என்று பார்க்கும்போது நாம் இங்கே பலம் பெற்ற கிரகத்தை பார்த்து எடுக்க வேண்டும். பலம் பெற்ற கிரகம் பார்க்கும்போது புதன் பகவான் நல்லோருடன் அதாவது சுபருடன் சேர்ந்தால் சுபராக இருக்கிறார் என்றும் பாபருடன் சேர்ந்தால் பாபராகிறார் என்று பார்க்கும்போது சுபரான குருவின் நட்சத்திரத்திலேயே புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்படியாக புதன் இங்கே திரிகோணத்தில் அமர்ந்து குருவுடன் இணைந்திருப்பதால் அவர் சுபபலத்தை பெறுகிறார். அடுத்து அவர் குருவின் விசாகம் 4ஆம் பாகத்தில் இருப்பதால் புஷ்கரண வம்சத்திலும் புதன் இருக்கிறார். மேலும் இங்கு அடுத்து குருவினுடைய பார்வையிலே யாரும் இல்லை. எனவே என்று பார்க்கும்போது முதலிலே புதன் பகவான் வருகிறார். அடுத்து இங்கே சுக்கிரனுடன் இணைந்திருப்பவர் யார் என்று பார்க்கும்போது சூரிய பகவான் மிக நெருக்கமாக சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிரனை அஸ்தங்கம் செய்திருக்கிறார். பாகை அடிப்படையில் குருவிடமும் அவர் இணைந்திருக்கிறார் சூரியன். ஆகையால் 2ஆம் நிலை சுபத்துவமாக இங்கே சுபபலமாக சூரியன் பகவான் வருகிறார். சூரியன் நீச்சம் என்று இந்த இடத்தில் எடுக்கக்கூடாது. அவர் வீடு கொடுத்தவன் ஆட்சியாக இருப்பதால் நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறார். ஆகையால் சூரியனும் நல்ல ஒரு பலத்திலும் செவ்வாய்வாகப்பட்டவன் அவரும் சுக்கிரனுடனும் இணைந்து பாகை அடிப்படையில் குருவுடனும் இணைந்திருக்கிறார். ஆக இங்கே சுபர் என்று பார்க்கும் பலம் வாய்ந்தவர்கள் என்று பார்க்கும்போது முதலில் புதனும்
அடுத்து சூரியனும் செவ்வாயும் பலமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கும்போது 10ஆம் இடங்களை தொடர்பு கொண்டிருக்கிறவர் என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவான் இந்த லக்னத்திற்கு 10ஆம் அதிபதியாக இருந்து 10ஆம் வீட்டையே பார்த்து தொடர்பு கொள்கிறார். மேலும் 2ஆம் அதிபதியான தனாதிபதியான சூரியனுடனும் இணைந்திருக்கிறார். இங்கே செவ்வாய் பகவானுக்கு 2-10 தொடர்பு என்பது ஏற்படுகிறது. ஆக புதன் பகவான் இங்கே 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டிருக்கிறாரா என்று பார்க்கும்போது தொடர்பு புதனுக்கு பெரிதாக இல்லை. பாகை அடிப்படையில் இருந்தாலும் கூட நேரடியாக தொடர்பு என்று பார்க்கும்போது செவ்வாய் பகவானுக்கு தொடர்பு 10ஆம் இடத்திற்கும் 2ஆம் அதிபதியோடும் இணைந்திருக்கிறார். ராசிப்படி பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் அதிபதி சனியாக இருக்கிறார். மேலும் ராசிக்கு 2ஆம் வீட்டையும் செவ்வாய் பகவான் தொடர்பு கொள்கிறார். அதாவது ராசிக்கு தனபாவமாகிய 2ஆம் வீட்டையும் செவ்வாய் தனது 4ஆம் பார்வையால் தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடம் என்று பார்க்கும்போது புதன் பகவான் 10ஆம் அதிபதி ராசிக்கு. அதே சமயம் செவ்வாய் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறாரா என்று பார்க்கும்போது தொடர்பு இல்லை. பாகை அடிப்படையில் அவர் புதனோடு இணைய வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக பார்க்கும்போது அதாவது இங்கே கிரகங்களின் சுப வலுவையும் பார்த்து 2-10ஆம் இடங்களையும் தொடர்புகளை பார்க்கும் போதும் அதே சமயம் நடந்த தசையை பார்க்கும்போது செவ்வாய் தசையாக இருப்பதால் இவர் செவ்வாய் சம்பந்தப்பட்ட மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகளில் படிக்கக்கூடிய வாய்ப்பினை இந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த நிலையை பார்க்கும்போது இவர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள், அதாவது MBBS, அதற்கு அடுத்து கடைநிலை மருத்துவம், நர்சிங், BSc நர்சிங் சம்பந்தப்பட்ட படிப்பு, அதே சமயம் BSc நர்சிங் மருத்துவம் சம்பந்தப்பட்டது, கடைநிலை மருத்துவம், BSc நர்சிங் போன்ற துறைகளில் படிக்கும் வாய்ப்பு உண்டு. மேலும் சூரியன் பகவான் நன்றாக இருக்கிறார். அவரும் 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார் என்ற காரணத்தினாலே இவர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகள், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் போன்ற BE போன்ற படிப்புகளை படிக்கலாம். BBA, MBA போன்ற படிப்புகளையும் படிக்கும் வாய்ப்பு உண்டு. புதன் பகவானும் இவருக்கு தொடர்பில் இருக்கிறார் என்ற காரணத்தினாலே இவர் இன்ஜினியரிங் போன்ற துறையில் புதனுடைய காரகத்துவமான கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது புதனும் சூரியனும் கலந்த EC என்ற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய துறையிலும் BE போன்ற துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் தற்போது இவர் வயதை பார்க்கும்போது இவர் அதாவது உயர்கல்வியினை படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஆகையால் இவர் இது போன்ற துறைகளிலே படித்து கொண்டிருப்பார் என்று என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. படிப்பு இவருக்கு நல்ல நிலையிலே இருக்கும் என்பதையும் கூறலாம். அதே சமயம் அடுத்து இவருக்கு வரும் காலத்திலே திருமண நிலை என்று பார்க்கும்போது 7ஆம் பாவகத்தை பார்க்க வேண்டும். இங்கே 7ஆம் பாவகம் என்று பார்க்கும்போது லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் மகரமணியாக வருகிறது. மகரமணிக்கு அதிபதியான சனி பகவான் லக்ன பாவத்திலே, அதாவது வளர்பிறை சந்திரனுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அவர் 7ஆம் பாவத்தையே தொடர்பு கொள்கிறார். அதே சமயம் செவ்வாய் பகவானாகப்பட்டவரும் 7ஆம் பாவத்தை பார்வையிடுகிறார். இங்கே 2 சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இயற்கை பாவகிரகங்கள் என்பதால் அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பாவகத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த பாவகம் சற்று பலவீனம் அடையும் என்பதால் இவர்கள் இருவரும் பார்ப்பது இந்த 7ஆம் வீட்டின் காரகத்துவத்தை சற்று தாமதப்படுத்துகிறது. இவருக்கு திருமணம் என்பது தாமதமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் தாமத திருமணமே இவருக்கு சிறப்பு என்பதையும் கூறலாம். தாமத திருமணமே இவருக்கு சரியாக இருக்கும் என்பதை நாம் எடுக்கலாம். இப்போது இவருக்கு 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி என்பவர் சனி செவ்வாய் இருவர்கள் தொடர்பு கொண்டு இந்த பாவகத்தை தாமதப்படுத்த திருமணம் இல்லை என்று சொல்ல முடியாது. சுக்கிரனாகப்பட்டவர் களத்திற்காக காரகனாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டிலே ஆட்சி என்ற நிலையிலே இருக்கிறார். அதனால் இவருக்கு திருமணம் என்பது நிச்சயம் உண்டு. ஆனால் சற்று தடை தாமதம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு என்று இந்த பாவக தொடர்பு வைத்து எடுக்கலாம். திருமணம் என்று பார்க்கும்போது இவருக்கு தாமத திருமணமே சிறப்பாக இருக்கும். படிப்பு நிலை என்று பார்க்கும்போது இன்னும் இவருக்கு படிப்பு ஒரு 2 ஆண்டு காலம் ஒரு நிலை படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் இவர் விருப்பப்படும் போது இவருக்கு படிப்பு நல்ல நிலையில இருக்கும். திருமணம் என்று பார்க்கும்போது தசாகாலத்தை பார்க்கும்போது செவ்வாயாகப்பட்டவர்
இந்த லக்னத்திற்கு யோகராக இருந்து சுக்கிரனுடைய வீட்டிலே சுக்கிரனுடைய இணைவிலும் குடும்பாதிபதியான சூரியனோட இணைவிலும் இருப்பதால் இவருக்கு இந்த தசையிலேயே திருமணம் உண்டு. புக்தி காலம் என்று பார்க்கும்போது சனி புக்தியை அடுத்து புதன் புக்தி கேது புக்தி முடிந்து இவருக்கு சுக்கிர புக்தி வரும் காலத்திலே திருமணம் என்பது இவருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த காலகட்டமே இவருக்கு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் 4ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து கலத்திர காரகன் என்பதாலும் இவருக்கு சுக்கிரனுடைய புக்தியிலே திருமணம் செய்தால் சிறப்பாக இருக்கும். அப்படியே இன்னொரு வகையிலே பார்க்கும்போது சுக்கிரனாகப்பட்டவர் ஆட்சி பெற்றாலும் கூட சூரியனுடன் அஸ்தங்கம் பெற்றிருக்கிறார் என்ற வகையிலே அஸ்தங்கம் பெற்ற கிரகம் சற்று அவருடைய காரகத்துவத்தை தாமதப்படுத்தும் என்று பார்க்கும்போது அடுத்து வரக்கூடிய புக்தி என்பது பார்க்கும்போது சுக்கிரனுடைய புக்தியை தொடர்ந்து சூரியனுடைய புக்தி வரும். சூரியனாகப்பட்டவர் இந்த ஜாதகத்திலே குடும்ப பாவக அதிபதியாக இருந்து அவரும் காலபுருஷனுக்கு 7ஆம் இடமான சுக்கிரன் மனையிலே அமர்ந்து சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். அதாவது களத்திர காரகனாகிய சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார் என்பதாலும் தசாநாதன் செவ்வாயை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார் என்பதாலும் இந்த சூரியனாகப்பட்டவருடைய புக்தி வரும் காலத்திலே அஸ்தங்கப்படுத்திய கிரகங்களின் காரகத்துவத்தையும் ஆதிபத்திய வேலைகளையும் சூரியனை செய்வார் என்ற நிலையிலே செவ்வாய் தசை சூரிய புக்தியிலே இவருக்கு திருமணம் செய்யும் போது அது ஒரு மிக சிறப்பான காலமாக இருக்கும் என்று எடுக்கலாம். நன்றிங்க சார். சார் நன்றி. நன்றிங்க சார். அடுத்து ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்லட்டும் சார். கடைசியில் நம்ம பேசிக்கலாம் சார். நன்றிங்க சார். நான் கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்து இந்த ஜாதகத்தை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் அதிகமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டவங்க சொல்லிட்டாங்கன்றதுனால தான் நான் கொஞ்சம் அதிக டைம் எடுத்துக்கிட்டேன். சாரி. சரிங்க சார். அதாவது சார் அடுத்தடுத்து எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? சார் கருணா சார், நீங்க சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சார். சுக்கிர சனிக்கிலிருந்து ராகுவே கேதுவே நமக்கு. கடக லக்கணம், தனுசு ராசி, உத்திராடம் 1ஆம் பாதம், லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. 7 மற்றும் 8க்கு அதிபதியான சனி பகவான் லக்கணத்துல இருக்காங்க. லக்கணத்திலேயே மாஞ்சி இருக்காங்க. லக்கணத்துல மாஞ்சி இருக்கிறதுனால பிடியாத குணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமா பேசியிருப்பாங்க. ஒரு ஆரம்ப கல்வியை 2 அல்லது 3 இடங்கள்ல மாறி படிச்சிருக்கணும், அல்லது ஆரம்ப கல்வியை இடையில பிரேக் ஆகி படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லக்னாதிபதியான சந்திர பகவான் வந்து 6ஆம் இடத்துல வர்க்கோத்தமா பெற்று புஷ்கரண மாசமா பெற்றிருக்காரு. அப்போ லக்னாதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். லக்னத்துல சனி பகவான் இருந்தாலும் குருவோட பார்வையில லக்னமும் நல்லா தான் இருக்கு. லக்னாதிபதி நல்லா வலுவா இருக்கிறதுனால யாரையும் அண்டி பிழைக்க வேண்டிய அவசியம் இவருக்கு கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா லக்னமும் லக்னாதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால இவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் அனைத்தும் தாமதமாகத்தான் கிடைக்கும். சஷ்டாஷ்டகமா இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா என்ன கல்வி படிச்சிருப்பாரு அப்படின்னு பார்க்கணும். அப்போ இவருக்கு வந்து என்ன தசாபுத்தி போகுது அப்படின்னு பார்க்கலாம். 6 வயசு வரைக்கும் சூரிய தசா போயிருக்கும். இந்த சூரியன் வந்து நீசமாகி பங்கமாகி இருக்காரு. அடுத்து 16 வயசு வரைக்கும் சந்திர தசா, அது 6ஆம் இடத்தை இயக்குறாரு. பொதுவாகவே இந்த கடக லக்கணம் அப்படின்னாவே கடகத்துல வந்து 6ஆம் அதிபதியான குருவோட நட்சத்திரம் இருக்கு. அடுத்து வந்து 8ஆம் சனியோட நட்சத்திரம் இருக்கு. விரையாதிபதியான புதனோட நட்சத்திரமும் இருக்கு. அப்ப இந்த கடகலக்கணத்துக்காரங்களுக்கு ஆரம்ப காலத்துல வந்து கொஞ்சம் நோய் நொடி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாத்தியம். இங்க பாத்தீங்கன்னா 6 வயசுக்கு முன்னாலேயே சந்திரனோட புத்தி வருது. அது 6ஆம் இடத்தை இயக்குது. சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இவருக்கு வந்து என்ன அப்படின்னா சளி இது மாதிரி தொந்தரவு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஃபுட் பாய்சன் இது மாதிரி ஏற்பட்டு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து 23 வயசு வரைக்கும் செவ்வாய் தசா. இப்ப தற்போது செவ்வாய் தசா தான் போய்கிட்டு இருக்கு. சரி, கல்வியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் திக்பலத்துல இருக்காரு. சந்திர பகவான் வர்க்கோத்தம் பெற்று புஷ்கர நாமத்துல இருக்காங்க. சனி பகவான குரு பகவான் பாக்குறாரு. குருவோட புதன் பகவான் இணைவில் இருக்காங்க. அப்ப இங்க சுக்கிரன், சந்திரன், சனி பகவான், புதன் பகவான் எல்லாமே நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்.
சரி, இது இவங்க என்ன கல்வி படிச்சாலும் எது சம்பந்தமான வேலைக்கு போறது சிறப்பா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் சுக்கிர வீட்டுல இருக்காரு. லக்கணத்துக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் பகவானும் சுக்கிரன் வீட்டுல இருக்காரு. அப்ப சுக்கிரன் அப்படிங்கிற தொடர்பு வந்துருச்சு. அடுத்து ராசிக்கு 2ஆம் அதிபதியான இரண்டாம் அதிபதியான சனி பகவான் சந்திரன் வீட்டுல இருக்காரு. ராசிக்கு 10ஆம் அதிபதியான புதன் பகவான் செவ்வாய் வீட்டுல இருக்காரு. அப்ப சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இது சம்பந்தமான தொடர்பு தான் வருது. அப்ப அக்ரி, வெட்டினரி டாக்டர், சிவில், டெக்ஸ், டீச்சிங்கு, கேட்டரிங் சம்பந்தமான படிப்பும் அது சம்பந்தமான தொழிலுக்கும் போறது சிறப்பா இருக்கும். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சட்டம், மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம், டெக்ஸ்டைல், சாஃப்ட்வேரு, பியூட்டி பார்லர், உணவு தொழில் போன்ற சம்பந்தமான படிப்பும் அது சம்பந்தமான தொழிலுக்கும் போறது சிறப்பா இருக்கும். இந்த ஜாதைக்கு பாத்தீங்கன்னா தற்போது செவ்வாய் தசா சனி புத்தி நடப்புல இருக்கு. 7/3/2026 வரைக்கும் இருக்கு. இந்த சனி பகவான் 7க்கும் 8க்கும் உரியராகி லக்கணத்துல இருக்காங்க. இப்ப இங்க வயசு பாத்தீங்கன்னா 19 வயசு தான் ஆகுது. 7ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறப்ப காலத்திரம் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சட்டப்படி 21 வயசுக்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால இது சட்டப்படி இப்ப கல்யாணம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இவங்களுக்கு எப்படி ஒரு கணவர் அமைவார் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இணைவுல இருந்தாவே வரக்கூடிய அலையன்ஸ் நல்ல பியூட்டியா இருக்கும். நல்ல அழகான அலையன்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனை எதுவும் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் அதிபதியான புதன் பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. 3ங்கிறது முயற்சி, 5ங்கிறது காதல். அங்க புதன்கிறதும் காதலுக்கான கிரகம் தான். அப்ப இவங்களுக்கு புதன் புத்தி காலங்கள்ல இவங்களுக்கு ஒரு காதல் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7/3/2026 பின்னாடி செவ்வாய் தசா புதன் புத்தி தான் போகுது. செவ்வாயும் புதனும் காம்பினேஷன் இருந்தாவே என்னன்னா அது ரெண்டும் சேர்ந்து ஒரு திருட்டுத்தனத்தை பண்ணோம். அப்ப ஒரு காதல் முயற்சி அப்படின்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த புத்தி 4/3/2027 வரைக்கும் நடக்குது. அப்ப கல்யாணம் எது நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த புதன் பகவான் ராகுகேது அச்சுக்கு மைய புள்ளியில இருக்காரு. அப்ப எதிர்பார்த்த நன்மையை அவரு செய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதுக்கடுத்து 4/3/2027 முன்னாடி செவ்வாய் தசா கேது புத்தி வருது. கேது பகவான் 2ஆம் இடத்தை இயக்குவதால் 2ஆம் இடத்தை இயக்குறதுனால அந்த 2ஆம் இடம் இயங்கும் பொழுது திருமணம் போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கேது விட்டோம்னா அதுக்கடுத்து சுக்கிரனோ சூரியனோ அது திருமணத்தை நடத்தி கொடுத்தாலும் 4ஆம் இடத்தை இயக்குறதுனால அது ஏதாவது லவ் அஃபேர்ஸ் அல்லது ஏதாவது ஒரு இல்லீகல் அஃபேர்ஸ் ஆகி ஒரு பிரச்சனையில தான் 4ஆம் இடம் இயங்குறப்ப திருமணம் முடியும். அப்ப திருமணம் முடிக்கணும் அப்படின்னா 1/8/2027 கேது புத்தியில முடிச்சுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து வர சூரியனும் சுக்கிரனும் சிறப்பு இல்லை. அதுக்கடுத்து சந்திரன் சிறப்பு இல்லை. அடுத்து செவ்வாயும் சிறப்பு இல்லை. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ராகு 8ஆம் இடத்தை இயக்குது. அதுக்கடுத்து குரு அப்படின்னு இழுத்துக்கிட்டே போயிடும். அப்ப செவ்வாய் தசை கேது புத்தியில உங்க திருமணம் நடத்திக்கிறது பெட்ரு. இங்க நான் சூரியனும் செவ்வாயும் இணையப்பட்டிருக்கிறதுனாலையும் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு ஒரு லவ் அஃபேர்ஸ் இருக்கும். இவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது தான் பெட்டரா இருக்கும். இது தவிர செவ்வாய் ராகுவோட சாரம் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை துணை அமைச்சு கொடுத்தாலும் சரி அதுல ஒரு குறையதான் கண்டுபிடிப்பாங்க. செவ்வாயோட காரகத்துவத்துல கட்டாயம் உங்களுக்கு குறை இருக்கதான் செய்யும். ஒரு வீடுன்னு இவங்க வாடகைக்கு போனாலும் அது வாஸ்து குறைபாடு இருக்கும். இவங்களே கட்டுமானம் கட்டினாலும் அந்த கொத்தனார் கொஞ்சம் மாத்தி கட்டி விட்டுருவாரு. ஒரு வண்டி வாங்கினா கூட பழைய வண்டி வாங்கினாதான் பரவாயில்ல, புது வண்டி வாங்கினாலும் மக்கப்பு தான் பண்ணும். அப்ப செவ்வாயோட காரகத்துவத்துல இவங்களுக்கு பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனா அது ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால இவங்களுக்கு பெற்றோர்கள் பார்த்து
கட்டாயப்படுத்தி திருமணம் செஞ்சு வைக்கிறத விட அவங்க போக்குல வந்து பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் இவங்களுக்கு பெட்ரு. செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணிடுவார்னா 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்த்துருவாரு. அதுக்கடுத்து 16ஆம் இடத்தையும் 8ஆம் பகுதியில பாக்குறதுனால 7-11 இது மாதிரி தொடர்பு எடுக்கிறதுனால இவங்களுக்கு வந்து மறு திருமண யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு கட்டாயம் இருக்கும். அடுத்து வந்து பெண் என்பவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து 11ஆம் அதிபதியோட சூரியனோட சேர்ந்திருக்காரு. செவ்வாய் என்பவர் கணவர், அவரு வந்து 11ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அப்ப வரக்கூடிய கணவருக்கும் மறு திருமண யோகம் இருக்கும், இந்த பொண்ணுக்கும் மறு திருமண யோகம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிச்சு மருதாளி கட்டிக்கிறது 2 பேர்த்துக்குமே சிறப்பை தரும். கட்டாய குடும்பத்துல வந்து மறு திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்க வாய்ப்பு இருக்கு. 2029க்கு பின்னாடி ராகு தசா வரப்போகுது. அந்த ராகு தசாவுல வந்து இவங்க வெளியிடம் செல்வதுதான் சிறப்பு. ஏன் வெளியிடம் செல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்காரு, ராகு தசா வருது அப்படிங்கிறதுனால மட்டும் இல்ல. இங்க பாத்தீங்கன்னா அதிகமான கிரகங்களான சுக்கிரன், சூரியன், செவ்வாய் ஆகிய மூவருமே ராகுவோட சாரம் அதிகமான இது வந்து ராகுவோட சாரத்துல தான் இருக்கு. அப்ப ராகு அப்படிங்கிறது உள்ள சிறப்பா வாழ விடாது, வெளியில போனாதான் பொழைச்சிக்கலாம். அதுக்கு இன்னொரு கருத்தும் சொல்லலாம். ராகு அச்சுக்குள்ள எல்லா கிரகமும் இருந்து சனி பகவான் மட்டும் வெளியில இருக்காரு. சனி பகவானுங்கிறது வந்து என்னன்னா அவர் வந்து கர்மஸ்தானம். இப்ப தொழில் இது மாதிரி நிமித்தமாக கூட இவங்க பிறப்படம் விட்டு வெளியில போயிடுறதுதான் பெட்டரா இருக்கும். இந்த ராகு தசா காலங்கள்ல இவங்க பிறப்படம் விட்டு வெளியிடம் போய் பழச்சிக்கிறது நல்லதா இருக்கும். அதே மாதிரி வந்து லக்னாதிபதியும் மறைவிடத்துல இருக்கிறதுனால மறைவிட வாழ்க்கை தான் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றிங்கய்யா. ஓரளவுக்கு அவங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து நல்ல பலன் சொல்லியிருக்கீங்க. இப்போ மேடம் அவங்க வந்து நீங்க இருக்கீங்களாமா? நீங்க இருக்கீங்களாமா? சார் இருக்கேன் சார். எல்லாரும் பலன் சொல்லியிருக்காங்கம்மா. ஆமா சார், கேட்டுட்டு இருந்தேன் சார். பேசலாமா சார்? சரிங்கம்மா, நீங்க உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லுங்கம்மா. சார், குழுவில் இருக்கிற அனைத்து குருமார்களுக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் சார். நீங்க இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை செலவு பண்ணி என் பொண்ணோட ஜாதகத்தை ஆய்வு பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். சார், நான் இப்போ ஆரம்ப நிலையில தான் சார்ட்ட படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பெருசா இதுல பலன் எடுக்க தெரியல. ஆனா சார், கருணா சார், கணேசன் சார் எல்லாருமே சொன்னது எனக்கு ஓரளவு மேட்ச் ஆச்சு சார். சொல்லுங்க சார். சொன்னபடி சார், எனக்கு எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஆனா எல்லாரும் சொன்னது எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது சார். இல்லம்மா, நீங்க வந்து உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க? அவங்க வந்து இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னாங்கல்லம்மா எல்லாருமே. ஆமாங்க சார். அது பின்னால மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அது கிடைக்காத பட்சத்துல இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜி எடுத்து படிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இது முடிச்சுட்டு அடுத்து அது திருப்பி கிடைச்சதுன்னா ட்ரை பண்ண அதுல போலான்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க சார். சரிங்கம்மா. அப்புறம் வந்து அவங்க 2 ஸ்கூல் மாறினது உண்மைதான் சார். ஸ்டார்டிங்ல ஸ்கூல் படிக்கும்போது அவங்க 2 ஸ்கூல் மாறி தான் படிச்சாங்க. கருணா சார் சொன்ன மாதிரி ஸ்கூல் மாறி தான் படிச்சாங்க. 2-3 ஸ்கூல் மாறி தான் படிச்சாங்க சார். அப்புறம் வந்து சார் சொன்ன மாதிரி அந்த எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. இப்ப படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப டிகிரி பண்ணிட்டு இருக்காங்களா? இப்ப டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க சார். செகண்ட் இயர் படிச்சுக்கிறாங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். பிஎஸ்சி ஜுவாலஜி செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து எஸ்எல்சி வரையும் படிச்சதுல ஏதாவது தடை எதுவும் இல்ல இல்லைங்கம்மா? ஏதாவது தடை இருந்ததா? ஸ்கூல் தடை இல்ல சார். ஆனா ஸ்கூல் தான் மாறி படிச்சாங்க. 2 ஸ்கூல் மாறி படிச்சாங்க. தடை எதுவும் படிப்புல எதுவும் தடை எதுவும் ஏற்படல. அதே சமயம் 11வது 12வதுமே நல்ல முறையில படிச்சு பாஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். அதுக்கப்புறமா இவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்டதுல ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? ட்ரை பண்ணாங்களா? ஆமா சார். அவங்க பிஎஸ்சி நர்சிங் போட்டாங்க. அதுல கொஞ்சம் கிடைக்கல கவர்மெண்ட் கோட்டால. ஆமாங்க சார். அதனால இப்போ பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிட்டு இருக்காங்க. பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறாங்க. ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரிங்கம்மா. அதை அடுத்து இப்ப இந்த டிகிரி முடிச்சுட்டு இந்த மேல் கல்வி என்ன அவங்க படிக்கணும்ன்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கு
சார் அவங்க மெடிக்கல் ஃபீல்டு உள்ளதான் படிக்கலான்ட்டு ஏதாவது திருப்பி ட்ரை பண்ணணும், நம்ம ஏதாவது கோர்ஸ் எக்ஸ்ரே டெக்னீஷியனோ இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்கம்மா. அது இப்போ டிகிரி முடிச்சதுமே உங்களுக்கு ஏதாவது திருமணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் வச்சிருக்கீங்களா நீங்க? சீக்கிரமா உங்களுக்கு திருமணம் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி. அவங்களோட அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால எங்களுக்கு அந்த தாட் லைட்டா இருந்தது சார். ஆனா இப்போ சரி படிச்சு முடிக்கட்டும் அப்புறம் பாக்கலாம். அவங்களுக்கு சடனா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு சார். இப்ப ரீசெண்டா ஒரு 1 இயருக்கு முன்னால சர்ஜரி மாதிரி பண்ணோம் சார். சரிங்கம்மா, எல்லாரும் மீட் பண்ணிக்கோங்க சார். இந்த ஜாதகத்துல பாத்தீங்களாமா, உங்க குரு பகவான் வந்து அவருடைய பார்வை வந்து 9ஆம் பாவத்து தகப்பனார் ஸ்தானத்து மேல விழுகுதுமா. அதே நேரத்துல சூரியன் வந்து இங்க நீசபங்கம் இதாம உட்கார்ந்துருக்காங்க. 4ஆம் பாவத்துல வந்து சுக்கிரனுடைய இணைந்து சூரியன் நீசமானாலும் அவர் நீசபங்க ராஜயோகத்தோட இந்த ஜாதகத்துல தகப்பனார் ஸ்தானம் நல்லா இருக்குமா. அதே மாதிரி குருவுடைய பார்வை வந்து இந்த லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி மேல விழுகிறதுனால லக்ன பாவம் இந்த பெண்ணுடைய லக்னமே நல்ல வெளிச்சமா நல்ல முறையில இருந்துகிட்டு இருக்குமா. சனி இந்த ஜாதகத்துக்கு அவரே வந்து 7, 8க்கு அதிபதி ஆனாலுமே குரு பார்வையில வந்து இந்த பெண்ணுக்கு நல்லது செய்யாதாம அவரும் கடமைப்பட்டிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் வந்து அவரும் சுக்கிரனுடைய இணைந்து அவரும் சுபத்துவமாவே ஆயிருக்காரு. அப்ப செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படின்னு எடுக்கும்போது வரக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையை வந்து இந்த ஜாதகத்துல நல்லா காட்டுதுமா. இந்த 7ஆம் பாவம் அப்படிங்கறத வந்து சனி செவ்வாய் பாக்குறதுனால கொஞ்சம் அது தாமத திருமணமாகவும் வரும். அதே நேரம் எப்படி எடுத்துக்கலாம்னா, நீங்க நினைக்கக்கூடிய தகுதி அளவுக்கு மாப்பிள்ளைகள் வந்து அது கிடைக்காதத வந்து, ஏன்னா ஒரு கிரகம் கொடுக்கறத இன்னொரு கிரகம் தடுக்கக்கூடிய வேலை செய்யும்னா கொஞ்சம் வரக்கூடிய மாப்பிள்ளை தகுதி கொஞ்சம் குறைவா இருந்தாலுமே நீங்க வந்து அதை ஏத்துக்கலாமா. நீங்க ஜாதகத்துல பெரிய அளவுல பிரச்சனைகள் ஒண்ணும் கிடையாதுமா. இந்த நடக்கக்கூடிய செவ்வாய் திசையும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு திருமணத்திற்கு வாய்ப்புகள் வந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் இந்த பெண்ணுக்கு வந்து வேலை கிடைச்சிருங்கிறது ஒரு உறுதியான விஷயம்மா. நீங்க இந்த செவ்வாய் திசை முடியும் தருவாயில ஏற்கனவே நம்ம குழுவுல இப்ப சொன்னாங்க, சுக்கிர புத்தி சூரிய புத்தி காலங்கள்ல வந்து இந்த பெண்ணுக்கு திருமணத்தை முடிங்க. திருமணத்தை முடிச்சதுமே ராகுல வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெளியூர் வாழ்க்கைங்கிறது போகக்கூடிய அமைப்பு காட்டுதுமா. இப்ப நீங்க வந்து இப்ப நானும் பலன் சொல்லியிருக்கேன். வேற சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, குருமார்கள் வந்து பலன் சொல்லுவாங்கம்மா. உங்க சந்தேகம் சார் அவங்களோட இதை வச்சு பார்க்கும்போது அவங்க அப்பாக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல சார். இப்ப தற்போதைக்குமா வந்து செவ்வாய் தசா சனி புத்தி போய்கிட்டு இருக்கு. செவ்வாய் பகவான் வந்து தந்தை ஸ்தானங்கிறது இங்க வந்து மீனமனை மீனைக்கு வந்து 8ஆம் இடத்தை இயக்குறாரு. தசா வந்து 8ஆம் இடத்தை இயக்குறதுனால அவருக்கு வந்து உடல் தொந்தரவு ஏற்பட்டிருக்கலாம். ஆனா புத்தி என்ன நடக்குது அப்படின்னா, 11 மற்றும் 12க்கு அதிபதியான சனி பகவானோட புத்தி வந்து 5ஆம் இடத்துல இருக்கு. 12ஆம் இடத்துல ஏற்கனவே கிரகம் இருக்கு. அதனால வந்து 16ஆம் இடத்து வேலையை வந்து அதிகபட்சமா செய்வாரு. மேலும் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 16ஆம் இடத்தை பாக்குறாரு. வந்து இந்த சனி புத்தி இல்ல, அதாவது 7/3/2026 உங்க தந்தைக்கு வந்து நல்ல பூர்ண குணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் மெதுவா குணமாகுதுன்னா கட்டாயம் 7/3/2026 அவருக்கு வந்து நல்ல பூர்ண குணம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து வர புதன் என்ன பண்றாரு அப்படின்னா, வேற 6ஆம் அதிபதியா இருந்தா 9ஆம் இடத்தை தான் இயக்குறாரு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்ல பிரச்சனை இருக்கு. 2026 இன்னொரு 7 மாசம் இந்த பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 மாசம் சார் உங்க ஆடியோ கொஞ்சம் இறையாம பாத்து. சரி சார், திரும்ப இந்த சனி பகவானோட புத்தியில வந்து அவருக்கு பூர்ண குணம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா.
நன்றி சார், நன்றிங்க சார். 9ஆம் பாவத்துக்கு பார்க்கும்போதுமா இப்ப நடக்கிற தசாபுக்தின்னு பார்க்கும்போது 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் அதிபதியா சனி பகவான் இருக்காரு. கோச்சாரத்திலயும் அவர் இப்ப இருக்கிறது மீனமனையில தான் இருக்காரு. 9ஆம் பாவத்துலதான் அவர் பயணம் பண்றாரு சனி பகவான். ஆமா சார். அதனால அவர் வரக்கூடிய வீட்டின் காரகத்துவத்துல சில பிரச்சனைகளை கொடுக்கலாம் இல்லையா. அதே சமயம் அந்த 9ஆம் பாவத்துக்கு தசை நடத்தக்கூடிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவரும் 2-9 கூடியவராக இருந்தாலும் கூட அவர் என்ன பண்றாருன்னா 6ஆம் வீட்டுல இருக்காரு. அந்த 9ஆம் பாவத்துக்கு 6ஆம் வீட்டுல இருந்து தசை நடத்துறாரு. அதனால கூட இந்த 9ஆம் பாவத்துக்கு அவர் 2-9 கூடியவராக இருந்தாலும் கூட 2ஆம் இடம் மாரகஸ்தானாதிபதியாகவும் அவர் வந்துடுறாரு. சோ அதனால அவர் தசை நடத்துறதுல சின்ன பிரச்சனைகள் அவருக்கு உடல்நல குறைவெல்லாம் வரதான் செய்யும். அதோட கூட இந்த புக்திநாதனும் அவர் அந்த பாவத்துக்கு உரையாதிபதியா இருந்து இப்ப சனி பகவான் அந்த மீனமனையில இருக்கிறதுனாலையும் அவருக்கு இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகளா இருக்குது. அதே சமயம் அந்த 9ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவத்துல இப்ப ராகு பகவான் வேற போயிட்டு இருக்காரு. ஆமா சார். அதனாலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் உடல்நல குறைவுதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால தன்னுடைய சொந்த மணியை அந்த வீட்டையே அவர் குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால அவருக்கு எந்த விதமான பெரிய ஆபத்துகளும் ஏற்படாதுமா. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம். அதோட இவங்களுக்கு லக்னத்துல சனி இருக்காருன்னு சொன்னா கூட அவர் பாக அடிப்படையில் ரொம்ப தெளிவா இருக்காரு. சரி, சனி இருக்காருன்னு சொன்னா இப்ப உங்க பொண்ணு அவங்களுக்கு சோம்பல் எல்லாம் இருக்குமாமா? சோம்பல், பிடிவாதம், நான் நினைச்சது நடத்தியே தீரணும் அப்படின்ற மாதிரி இருக்குமா? இருக்கும் சார், இருக்கும் சார், இருக்கும் சார். ஏதாவது ஒரு செயலையோ ஒரு காரியத்தை எடுத்தாங்களா, இது நான் செஞ்சே முடிச்சே ஆகணும் அப்படின்றது அடம்பிடிச்சு அதை வாங்கக்கூடிய ஒரு எண்ணம். கண்டிப்பா சார். செய்யக்கூடிய காரியத்தை நான் இது எந்த நேரமானாலும் இரவு நேரமானா கூட நான் இதை முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன். அந்த மாதிரி ஒரு நினைச்சத ஒரு பொருள் வாங்கணும்னா கூட இந்த பொருளை நான் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆமாங்க சார். அப்புறமா எது வேணாலும் போட்டி போடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்குமா? இருக்கும் சார், இருக்கும் சார். இப்ப ஒரு பேச்சுல கூட வாக்குவாதத்துல கூட போட்டி போட்டு பேசக்கூடிய ஒரு தன்மை, இல்ல எதுனாலும் நான் போட்டி போடணும், முயற்சி எடுத்துடணும். ஒரு போட்டி தேர்வுனா கூட நான் அதுல எப்படியாவது நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டி எழுதணும், தேர்வு எழுதணும் அப்படின்ற எண்ணம், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். சரி, ஜோதி மேடம், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. சார், ஜாதகியோட அம்மாட்ட சார். மேடம், பாப்பா இப்ப பிஎஸ்சி நர்சிங்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். மேம் இப்ப நடக்கிறது செவ்வாய் தசை சனி புத்தி போயிட்டு இருக்கு. இந்த சனி புத்தி முடிஞ்சு குரு தசை வரையில பாப்பாவுக்கு அதுல கிடைச்சிரும். ஏன்னா செவ்வாய் சுபத்துவமா தான் இருக்கிறார். ஓகே மேம், ஓகே மேம். அதனால உங்களுக்கு அந்த காலகட்டத்துல பாப்பா அது கிளியர் பண்ணி பிஎஸ்சி நர்சிங்க்கு போயிருவாங்க மேம். அப்ப உங்க ஹஸ்பண்டோட உடல்நிலையும் குருக்கள் சொன்னது போல நல்ல நிலைக்கு வந்துடும். ஏன்னா கோச்சார குரு பகவான் வேற அதுக்கடுத்து கடகமனைக்கு வர்றாரு. ஆமா மேம். அந்த செவ்வாய் தசை குரு புத்தி வரையில பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்டும் நல்லாயிருவாங்க, பாப்பாவுக்கும் இந்த பிஎஸ்சி நர்சிங் அது கிடைச்சிருமா. தேங்க்யூமா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூமா. இப்போ ஒரு நிமிஷம் சார். இப்ப சனி புக்தி நடந்துட்டு இருக்குது. மேடம் குரு புக்தி சொன்னாங்க. சார், நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சார். நான் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க சார். ஒருத்தவங்க சொல்லும் போது அடுத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க திரும்ப கொடுக்க சொல்றீங்க சார். கொஞ்சம் சொல்லிக்கிறேன் சார். அவங்க அம்மா ஜாதகம் கொடுத்தவங்களும் கொஞ்சம் திருப்திப்படுத்துவோம் சார். மேடம், சொல்லுங்க சார். எல்லா குருமார்களுமே உங்களுக்கு கரெக்டான முறையில பலன் சொல்லியிருக்காங்க மேடம். ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமா மேடம். அதனால உங்க பொண்ணுக்கு அரசு வேலை கிடைக்கும் மேடம். இந்த ஒரு சரவணன் சார் ஏதோ சொல்ல வந்தாரு, அதையும் அவர் சொல்லிடட்டும் மேடம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். செவ்வாய் புக்தியில செவ்வாய் தசையில சனி புக்தி தானே சார் நடக்குது? ஆமாங்க சார். இப்ப குரு புக்தி இவங்களுக்கு முடிஞ்சிட்டது இல்லையா? சாரி சார், அதுக்கடுத்து சனி புத்திக்கு அடுத்து புதன் புத்தி வந்தாலுமே அது அப்ப ஓகேவாயிரும் சார். ஏன்னா புதன் சுபத்துவமா தான் இருக்காரு குருவோட இணைஞ்சு.
நீங்க குரு புக்தியில வந்து அவங்களுக்கு ஆமா சார், sorry, நானு அந்த கொஞ்சம் ஒரு மேடம், அதுக்காக தான் நான் வந்து அதை கேட்க வந்தேன். எப்பயுமே இந்த குரு புக்தி இல்ல சார், முடிஞ்சதும் sorry சனி புக்தி சார், வரும். sorry நீங்க குரு புக்தி சொன்னீங்கல்ல, இல்ல குரு புத்தி முடிஞ்சுதான் சனி புத்தி, சனி புத்தி முடிஞ்ச புதன் புத்தி, அந்த புதன் புத்தி வரையில அந்த பாப்பாவுக்கு கிடைச்சிரும் சார். புதன் புக்தியில வந்து ட்ரை பண்ணும்போது நர்சிங் ட்ரை பண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? ஆமாங்க சார். சரிங்க மேடம். அது நீங்க மிஸ் பண்ணி சொல்லிட்டீங்க, அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை மேடம். ஆனா நான் அதை வந்து சொல்றதுக்காக தான் வந்தேன். இல்ல சார், கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீங்க வந்து அது இடையில சொல்லும் போது கேட்கிறவங்களுக்கு அது சரியான புரியாம போயிடும் சார். அதான் சார் கொஞ்சம் அதை இப்ப நம்ம பலன் சொல்றதா ஹேண்ட்ரைஸ் பண்ணி சொல்றோம் சார். இப்ப பலன் சொல்லி முடிச்சிட்டு அவங்க கிட்ட டிஸ்கஷன் தானே நம்ம பண்ணின்னு இருக்கிறோம். இப்ப அதனாலதான் நான் பேச வந்தேன். எல்லாத்துக்கும் நம்ம ஹேண்ட்ரைஸ் பண்ணி பேசணும்னா பலன் சொல்ற நேரத்துக்கு நம்ம கியூல வந்து பலன் சொல்றோம். இப்ப பலன் சொல்லி முடிச்சுட்டு அவங்க கிட்ட ஜாதகர் நேரா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம கலந்துதான் பேசி ஆகணும் சார். சார் கலந்து பேசுறதுனாலுமே ஒரு ஆள் பேசி முடிச்சுட்டு பேசினாதான் சார் அவங்களுக்கு சரியான எல்லாத்துக்குமே கிடைக்கும். நம்ம ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசும்போது அது ரெண்டுமே குழப்பமாயிரும். ஆள் என்ன சொல்றாங்கன்னு தெரியாது சார். அதான் சொல்றோம் சார். மற்றபடி வருஷப்படியா எல்லாருமே எல்லா கருத்தையும் சொல்றதுதான் சார். இது எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அதை வருஷப்படியா நீங்க சொல்லலாம். அடுத்து சார் ஒருத்தர் ஹேண்ட்ரைஸ் பண்ணியிருக்காரு சார். சார் உங்க பேர் சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் சார். என் பேர் சீனி பேசுறேன் சார். இப்போ நடப்பு தசை வந்துட்டு செவ்வாய் தசையில சனி புக்தி நடக்குது. செவ்வாயும் சனியும் ரெண்டும் 7ஆம் வீட்டை பாக்குது. சோ சனி வந்து லக்னத்துல இருந்து இப்ப பொண்ணு கொஞ்சம் ஹலோ சொல்லுங்க சார், பேசுங்க சார். நீங்க சரிங்க சார். இப்போ வந்து என்ன அப்படின்னா, மேடம் சொன்னது வந்து புதன் புத்தி, அந்த புதன் வந்து 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பாக்குறாரு. எப்பயுமே இந்த 11ஆம் இடம் ஏங்கிறப்ப நினைச்சபடி வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப கட்டாயம் வந்து இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த எதிர்பார்ப்பு வந்து ஃபில்ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை வந்து சனி பகவானும் செவ்வாய் பகவான் ஒரு சேர பாக்குறதுனால அங்க திருமண வாழ்க்கையில கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படிங்கறது வந்து அங்க சனி பகவானும் பாக்குறாரு, சூரிய பகவானும் பாக்குறாரு, செவ்வாய் பகவானும் பாக்குறாரு. சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான் இது மூன்றுமே ஒரு சேர ஒரு இடத்த பாக்குறது வந்து கொஞ்சம் சிறப்பு இல்லை. அப்ப என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது மாமியார் வீடு அப்படிங்கறத குறிக்கும், மாமியார் ஸ்தானத்தை குறிக்கும். அப்ப இவங்களுக்கு திருமணம் முடிக்கும் பொழுது இந்த சம்மந்தி பொருத்தம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பார்த்துதான் இவங்களுக்கு முடிக்கணும். ஏன்னா 10ஆம் இடத்தை வந்து இத்தனை கிரகங்கள், பாவ கிரகங்கள் பார்க்கறது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதனால இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அனைவரும் சொன்ன மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மேரேஜை பண்ணி வைக்கிறதான் சிறப்பு கொடுக்கும். அத கூடிய சீக்கிரம் வந்து நீங்க பாருங்க. சூரியன் செவ்வாய் இணைவா இருக்கிறதுனால வந்து இவங்களோட கன்சர்ன்ல தான் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து இந்த செவ்வாய் தசா முடிகிற வரைக்கும் இவங்களை கேட்காம திருமணம் சார்ந்த விஷயங்களை நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு இருந்தாலும், அடுத்து வந்து என்ன வந்துருதுன்னா ராகு. அந்த ராகு தசா அப்படிங்கிறவங்க செவ்வாய், சுக்கிரன், ராகு, கேது போன்றவை தசா புத்தி நடக்கும் பொழுது அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை அந்த குறிப்பிட்ட நபரை கேட்காம நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி. இப்ப செவ்வாய் முடிஞ்ச உடனே ராகு வந்துருது. அதனால இவங்களுக்கு அந்த ராகு என்ன பண்ணிடுவாங்க, கிட்டத்தட்ட அவர் ஒரு 18 வருஷத்துக்கு இழுத்துருவாரு. அப்ப கட்டாயம் இந்த பொண்ணை கேட்டு இவங்களோட முடிவுப்படி திருமண சம்பந்தமான விஷயங்களை நீங்க ஸ்டெப் அப் பண்றது நல்லது மேடம். சரிங்க சார். இப்ப நீங்க சொன்ன கருத்துக்கு வந்து நான் மாற்று கருத்து கொடுக்குறேன் பாருங்க சார். அந்த 10ஆம் பாவத்தை வந்து நமக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை சுப ஒளி விழுகுதுல்ல சார். அப்ப 10ஆம் பாவம் வந்து அங்க நல்லா பலபலன்னு வந்துருதுன்னு நம்ம எடுக்கலாம்ல சார்? 3 பாவ கிரகங்களோட ஒளி அங்க கிடைக்குது சார். 3 இதுமே ஒரு இடத்துல விடக்கூடாது சார். அதான் வந்து சனி செவ்வாய் தொடர்பு இருக்கிறதே பெரிய விஷயம். சனி செவ்வாய் சூரியனோட தொடர்பும் வந்துருச்சுன்னா அந்த பாவம் வந்து ரொம்ப கெடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார். அதனாலதான் சார் சொல்றேன். அதான் சார் 4ஆம் பாவமும் 10ஆம் பாவமே வந்து இந்த பெண்ணுக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை ஒளி விழுகிறதுனால அவ்வளவு
பெரிய அளவுல பாதிப்புகள் வராதுங்கிறது தான் சார் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலா இருக்கு. ஆஹ் அடுத்து வந்து ஓரளவுக்கு எல்லாருமே நல்ல முறையில் பலன் சொல்லியிருக்கீங்க. மேடம் இன்னும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் மேடம் நீங்க. சார் கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க, எனக்கு திருப்தியா இருந்தது. எல்லாருமே அவங்களுக்கு ஆய்வு பண்ணி கொஞ்சம் நல்ல தெளிவான பலன் தான் கொடுத்துருக்காங்க சார். சரிங்கம்மா. இன்றைய ஜாதக ஆய்வுல வந்து வயதுல அனுபவத்திலையும் பெரியவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. ஆமாம்மா. இன்றைய ஜாதக ஆய்வை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிடுவோம். கலந்து கொண்ட அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். வணக்கம் சார். எல்லாருமே எக்ஸிட் ஆகிக்கலாம் சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ சார். பிரபஞ்சத்திற்கு நன்றி. நன்றிங்க சார். சார் சரவணன் சார், சரவணன் சார் உள்ள இருக்கீங்களா? சொல்லுங்க சார். அதான் சார் கொஞ்சம் அதை வந்து எல்லாருமே ஒரே நேரத்தில் பேசும்போது கொஞ்சம் வந்து குழப்பமாயிரும் சார். அதனால சார் வருஷப்படி நம்ம வந்து கேட்கறவங்களுக்கு கரெக்டா அவங்களுக்கு